துலா ராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன நல்ல விஷயம், ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ராசியில வந்து உட்கார்ந்தாரு. பெரிய சூப்பர் விஷயம் அதுதான். ராசிக்கு அதிபதி வந்து ராசியில உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொல்லும் போதே உங்களுடைய அந்த குருவுடைய பார்வை நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதுவும் சூரியனும் செவ்வாயும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். பேச்சுல அனல் பறக்கும். சுய கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எல்லா விஷயத்திலும் தைரியமா பேசுவீங்க. நல்ல தனவரவு வரும். பிசினஸ் இன்கம் பெருகும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. பற்கள், தாடைகள் இதுல பிரச்சனை கொடுக்கும். அதுல மட்டும் கவனமா இருக்கணும். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இறுதி மாதங்கள் எப்படி இருக்கு? இறுதி மாதங்கள் நான் சொல்றது 2025 இறுதி மாதங்கள். 2026 உங்களுக்கு ஒரு அற்புதமான வருஷம். மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்க வந்து காண போறீங்க. அதற்கு அச்சாரமா இருக்க போது 2025 எண்டில் இருக்கக்கூடிய மாதங்கள். நான் இந்த வருடத்துடைய எல்லா மாதங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சீங்க. நிறைய பேருக்கு ஜாப் விட்டு போச்சு. பல பேர் எங்கிட்ட சொல்லிக்கிட்டே நீங்க இருந்தது, சார் நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன் சார், ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கு, என் டயத்தை மீறி என்னை உழைக்க சொல்றாங்க, ராப்பகலா உழைக்க சொல்றாங்க, என்ன ரொம்ப வேலை வாங்குறாங்க, வேணும்னே என்னை பழி வாங்குறாங்க. இதுதான் துளாராசிக்காரங்களுக்கு இருந்தது. இப்பதான் உங்களுக்கு வந்து மெல்ல மாற்றத்தை நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. துளாராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன நல்ல விஷயம், ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ராசியில வந்து உட்கார்ந்தாரு. பெரிய சூப்பர் விஷயம் அதெல்லாம். ராசிக்கு அதிபதி வந்து ராசியில உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொல்லும் போதே உங்களுடைய முக லட்சணம் பெருகும், முக அழகு பெருகும். உங்களுக்கு வந்து உங்களை அழகுபடுத்திக் கொள்வது, ஜிம்முக்கு போறது, பியூட்டி பார்லர் போறது, சிகை அலங்காரம் செய்து கொள்வது, இப்படி எல்லா வகையிலையும் நாட்டம் உங்களுக்கு கூட. ரொம்ப மாடர்னா உங்களை காட்டணும்னு நினைப்பீங்க. துளாராசிக்காரங்க ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கக்கூடியவங்க. அந்த ட்ரெடிஷனலோட இப்போ மாடர்னிட்டியும் உங்களுக்கு சேரும். 2 பக்கமும் நீங்க வந்து நல்ல பேர் வாங்குவீங்க. ட்ரெடிஷனலுக்கு ட்ரெடிஷனல், மாடர்னுக்கு மாடர்ன் அப்படின்னு ஒரு உங்க அவுட்லுக் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்க்கறதுக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் துளாராசிக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் உடைய அமைப்பு வந்து 10th பொசிஷன்ல ஜூபிட்டர் இருக்காரு. ஒரு ஜாப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜாப் கிடைக்குமா? கேம்பஸ் இன்டர்வியூலே பலருக்கு வேலை கிடைக்குங்க. துளாராசிக்காரங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கும். ஜூபிட்டர் வந்து 4th பிளேஸ பார்க்கறது ஒரு யோகம். குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு, வருமான ஸ்தானத்தை பார்க்கிறாரு. நல்ல காசு, பணம், துட்டு வந்து சேருங்க. அந்த குருவுடைய பார்வை நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதுவும் சூரியனும் செவ்வாயும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேச்சுல அனல் பறக்கும். யாருக்கு நான் பயப்படணும், எதுக்கு நான் பயப்படணும் அப்படிங்கிற எண்ணம் மாறும். சுய கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்க ஃபீல்ட பத்தி இன்னொருத்தர் உங்கள்கிட்டயே பேசுறாங்க, என்னங்க நான்லங்க அதுக்கு அத்தாரிட்டி, நான்லங்க அதுக்கு சொல்லணும் அப்படின்னு பேசுவீங்க. எல்லா விஷயத்திலும் தைரியமா பேசுவீங்க. இப்ப நண்பர்கள்ட்ட கலகலப்பா பழகுவீங்க. நீங்கள் யார் என்று தெரியாத உறவினர்கள், உங்களை பத்தி ரொம்ப குறைவா மதிப்பிட்டு இருந்த உங்கள் உறவினர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்க போறீங்க. ரொம்ப நல்ல மதிப்பீடு செய்வாங்க உங்களை. நம்ம ரொம்ப சாதாரணம் நினைச்சிட்டு இருக்கோமே, இந்த பையன், இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்காங்களே, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்காங்களே, இல்ல ரொம்ப கலகலப்பா பழகுறாங்களே அப்படின்னு உங்கள் மீதான அபிப்பிராயங்கள், நல்ல அபிப்பிராயங்களா மாறப்போகுது. துளாராசிக்கு இருக்கிற பெரிய பிளஸ் அது. அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ வந்து அந்த சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு, புதன் வந்து சேர்ந்தது அவ்வளவு நல்லது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரா, டீச்சர்ஸ் உடைய சப்போர்ட்டோட 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மிகச்சிறப்பா படிக்க போறீங்க. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் எல்லாம் இப்ப நிவர்த்தியாகும். நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க, நல்லா படிப்பீங்க, படிக்கக்கூடிய சூழல் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல சில போட்டிகள், பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டா சூழ்நிலைகள் அமையும். நீங்க நினைக்கிற ஹையர் எஜுகேஷன் கூடி வரும். 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபாதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். நல்ல தனவரவு வரும். எலக்ட்ரிக் பொருட்கள் வாங்குவீர்கள், உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள், தாய் தந்தையரை நன்றாக கவனிப்பீர்கள், உங்கள் பிள்ளைகளை நன்றாக கவனிப்பீங்க. பிசினஸ் இன்கம் பெருகும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. பற்கள், தாடைகள் இதுல பிரச்சனை கொடுக்கும். அதுல மட்டும் கவனமா இருக்கணும். இப்போ சகோதர உறவு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் கூடும். ரொம்ப நல்ல நேரம்.
26 ரொம்ப நல்லா பிறக்க போகுது. 25 உடைய எண் ரொம்ப சூப்பர்பா அமையுது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சுவாமிமலை முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க. துளாராசிக்காரங்க சுவாமிமலை முருகனை வழிபட்டுட்டு வாங்க. உங்க வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். 2025ஆம் ஆண்டு நடந்துட்டு இருக்கு. 2026 ஆரம்பிக்க போறது. அப்போ 2025 உடைய நிறைவு மாதங்கள் எப்படி இருக்க போகுது? 2025ல நம்ம ராசிக்கு நம்ம நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுல சந்தேகம் இல்லை. நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள், நிறைய சோதனைகள் மீண்டு வந்திருக்கோம். வராம இருக்கும் இன்னும். அப்ப 2026 நல்லா அமைஞ்சா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். திடீர்னு 2026ல மாற்றம் வந்துருமா அப்படின்னா, 2025ஆம் ஆண்டுடைய இறுதி மாதங்கள்ல இறுதி நேரத்துல நமக்கு எப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் அமையும்? ஒரு 2026ல நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணும்னா, அதுக்கு முன்னால தேவையான விஷயங்கள் என்ன நம்ம பண்ணணும்? நம்ம ராசிக்கு நம்ம நிலைமை இப்போ எப்படி இருக்கு? நம்ம என்ன பண்ணினா நல்லா முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில. இதுக்கு முக்கியமா நம்ம பார்த்துக்க வேண்டியது கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா சொல்ல வேண்டியது, குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். குரு பகவான் கடகத்துல உட்கார்ந்துருக்காரு. எப்பெல்லாம் உலகத்துல இந்த குரு பகவானுடைய பயிற்சி கடகத்தை நோக்கி அமைகிறதோ அப்ப தங்கத்தின் விலை அதிகரிக்கும். மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். தங்கத்தின் விலை அதிகரிக்கும். அப்ப நிறைய நம்ம தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தங்கத்தின் விலையில ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ரொம்ப குறையும் கூடும் மாறி மாறி இருக்கும். பெரும்பாலான நேரங்கள் தங்கத்தின் விலை நீங்க வாங்கணுங்கிற ஆசையை தூண்டும். ஏன்னா ரேட் குறையுது இந்த காலகட்டத்துல. 2026ல திருப்பி ரேட் ஏறும். அப்ப நம்ம என்ன பிளான் பண்ணிக்கலாம்? தங்கம் வாங்கி வைப்பது இந்த 2 மாதங்கள்ல நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இயற்கை சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதமும் நல்ல மழை இருக்கும். டிசம்பர் மாதமும் கடுமையான மழை, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் முக்கியமா பார்க்கணும். இப்போ இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்? நிறைய இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸு, இயற்கை சீற்றங்களை பத்தி பேசியிருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் எல்லாம் ஏர் இந்தியா விமான விபத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ பொதுமக்களுக்கு கொஞ்சம் அதுல உள்ள பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். நவம்பர்ல சில நாள் மழை இருக்கு, டிசம்பர்ல கடும் மழை இருக்கு, சென்னை நகருக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. இப்படி இருக்க போகுது ஒரு புறம். இன்னொரு பக்கம் நம்முடைய அரசியல் விஷயங்கள் எப்படி இருக்க போகிறது? நாட்டுடைய சூழ்நிலை எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, நீங்க நம்முடைய அரசியலில் பெரும் திருப்பு முனைகளை சந்திக்க போகிறீர்கள். டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல அரசியல்ல கூட்டணியில கடும் மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்க நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ஒரு நடிகர் ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி துவங்க போகிறார். ஏற்கனவே ஒரு நடிகர் இருக்கார் அரசியல் கட்சியில. நான் அதை சொல்லல. இன்னொரு நடிகர் அரசியல் கட்சி துவங்க போகிறார். அதே மாதிரி நம்ம கூட்டணியின் எதை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதுல பிரிவு வரப்போகுது. ஒரு கட்சி கூட 2ஆக உடையலாம். ஒரு கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் விலகி இன்னொரு கூட்டணியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் நீங்க பார்க்க போறீங்க. கூட்டணிகள் இப்ப எப்படி இருக்கோ இதிலிருந்து சில மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்துல பார்க்க போறீங்க. இது இந்த 2025 உடைய எண்ட்ல இப்படி நடக்குது. 2026 உடைய பிகினிங்க்கு ஆரம்ப காலகட்டத்திற்கு இது ஒரு முன்னோட்டமாக அமையும். அப்போ அரசியல் வானிலை பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க போகுது. அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்துல இந்தியாவில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சுக்கிர பகவானுடைய அமைப்பை பார்க்கிற போது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதங்கள் இந்த 2 மாதங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். பெண்கள் தங்களுக்காக குரல் கொடுப்பார்கள். பெண் அமைப்புகள் குரல் கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு. ஸோ நிறைய விஷயம் நம்ம ராசிக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம தனித்தனியாவே எடுத்து பார்க்க போறோம். இந்த இறுதி மாதங்கள் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ராசிக்கு நமக்கு என்ன பலன் நடக்கும். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். நம்ம ராசிக்கு உள்ள கோச்சார பலன்களை பார்த்துக்கிட்டு அப்படியே நம்முடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் ரெண்டையும் இணைச்சு பார்க்கும்போது நம்முடைய முழுமையான பலன்கள் நமக்கு தெரியும். சனி பகவான் வக்கரமா இருந்து வக்கர நிவர்த்தி பெறுகிறார். நிறைய பேருக்கு வேலையில் இருந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சால்வ் ஆகவும் போகுது. அதையும் நம்ம பார்க்க போறோம்.